அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து ஃபிக்கு 9ஆம் கிளாஸ் ஃபிக்குல அடுத்த பாடம் அஸ்ஸலாத்து ஃபில் மர்கூபாத்தி. ஒரு பாடத்தில் பாதி வாகனத்திலே தொழுகை. தசிஹு கூடும், சலாத்து மஃப்ரூலத்து பரலாக்கப்பட்ட தொழுகை கூடும், வல் வாஜிபத்து வாஜிபான தொழுகைகள் கூடும், ஃபில் கித்தாரி ட்ரெயின்லேயும், தாயிரத்து ஃப்ளைட்லேயும், ஹால தைரானிகா அது பறக்கும் நிலையில், காயிதன் உட்கார்ந்தவாறு, ம குதிரத்திகி ஆற்றல் இருப்பதுடன், அலல் கியாமி நிற்பதின் மீது ஆற்றல் இருப்பதுடன், ஃப்ளைட்டோ ட்ரெயினோ அது செல்லும் நிலையில் உட்கார்ந்தவாறு தொழுவது கூடும். வலவு பிதூனி உதிர் இல்லாமல் இருந்தாலும் சரி. அதாவது உக்காந்து தொழுவணும்னா உக்காந்து தொழுவறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். அந்த காரணங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் சரி, ஃப்ளைட்டும் ட்ரெயினும் அது செல்லும் நிலையில் உட்கார்ந்தவாறு தொழுவது கூடும். எந்த தொழுகை? ஃபர்லாக்கப்பட்ட தொழுகைகளையும் வாஜிபான தொழுகைகளையும். ஏன் நஃபிலை பற்றி சொல்லணும்னா, உடம்பு நல்லா இருந்தாலுமே உட்காந்து தொழுவா நஃபில், அதனால் அதை பற்றி பேசலை. கதா இவ்வாறே ஃபி சஃபீனத்தி கப்பலிலேயும் இவ்வாறாக இருக்கும். இன்கான பி உதிரின் இன்கான ஆகியிருந்தால், ஒரு உதிரை கொண்டு ஆகியிருந்தால். ஆனால் கப்பலில் தொழுகிறதுக்கு உதிர் இருந்தால் தான் உட்காந்து தொழ வேண்டும், இல்லாட்டி நின்று தொழணும். கைர என்றாலும் அன்னகா நிச்சய விஷயமாகிறது. லா தசிஹு கூடாது, காயிதன் உட்கார்ந்த நிலையில் கூடாது. இன்கானத்து சஃபீனத்து கப்பல் ஆகியிருந்தால், மர்பூத்தன் நங்கூரமிடப்பட்டதாக ஆகியிருந்தால், அவளது கானல் கித்தாரு ட்ரெயின் ஆகியிருந்தால், அவரது தாயிரத்து ஃப்ளைட் ஆகியிருந்தால், வாக்கிஃபன் நிற்கக்கூடியதாக ஆகியிருந்தால், அது போகாமல் நின்றுச்சு அப்படின்னா நின்று தான் தொழணும், உட்காந்து தொழக்கூடாது. அதாவது உடம்புல எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. வஜ்ஜஹு முன்னோக்குவான், இந்த சுருவை சலாத்தி தொழுகையை ஆரம்பிக்கும் நேரத்தில் முன்னோக்குவான். நகுவல் கிப்லாவின் பக்கம் முன்னோக்குவான். சும்மா பிறகு ஹவ்வல் கித்தாரு ட்ரெயின் திரும்பினால், அவி சஃபீனத்து கப்பல் திரும்பினால், அவி தாயிரத்து ஃப்ளைட்டு திரும்பினால், ஹவ்வல திரும்புவான், நகுவல் கிப்லாவின் பக்கம் அவன் திரும்புவான். இன்கான இங்கே ஹவ்வலான்னு வந்திருக்கு, ஹவ்வலுன்ட்டு வரணும். நகுவல் கிப்லாவின் பக்கம் அவன் திரும்புவான். அதாவது ட்ரெயின் கிப்லா திசை நோக்கி தொழுகை ஆரம்பிப்பான். ட்ரெயினோ கப்பலோ ஃப்ளைட்டோ கிப்லா திசை விட்டு திரும்பும்போது இவன் கிப்லா திசையின் பக்கம் என்ன பண்ணிக்குவான்? திரும்பிக்குவான். இல்லம் எவலம் அவன் அறியாவிட்டால், பித்த ஹவ்வூலி மர்கபத்தின் வாகனம் திரும்புவதை அவன் அறியாவிட்டால், அவ்வளது லம் யக்குதிர் சக்தி பெறாவிட்டால், முடியாமல் போனால், அல்லத்த ஹவ்வூலி நப்சிகி தான் திரும்புவதன் மீது முடியாமல் போனால், நகுவல் கிப்லாவின் பக்கம், சஹத் சலாத்துஹு அவனுடைய தொழுகை கூடும், ஹைசுமா தவஜக அவன் எங்கு முன்னோக்கிய போதும் அவனுடைய தொழுகை கூடும். ஹைசுமா தவஜக எங்கு முன்னோக்கிய போதும் அவனுடைய தொழுகை கூடும். எப்படி இவனால் திரும்ப முடியலை அப்படின்னா, இல்லாட்டி எங்கிட்ட திரும்புனே தெரியல அப்படின்னா, எங்கிட்ட எந்த பக்கத்தை பார்த்து தொழுதாலும் என்னுடைய தொழுகை கூடும். தத்ரிபாத் பயிற்சிகள். நக்தசிஃபுல் இஜாபா பதில்களை கண்டுபிடிப்போம். மாஹுவ அஃப்லுல் இபாதாத்தில் பதனியா உடல் ரீதியான தொழுகைகளில் சிறந்தது எது? மாதா சுரியத் சலவாத்து மசுனத்து சுன்னத்தாக்கப்பட்ட தொழுகைகளில் மார்க்கமாக்கப்பட்டது ஏன்? சுன்னத்தான தொழுகைகளை சரியத்தாக்கப்பட்டது ஏன்? கம் கிஸ்மன் எத்தனை வகை? சலாத்துல் மஸ்னூனத்து சுன்னத்தாக்கப்பட்ட தொழுகைகள் எத்தனை வகை?
மாஹிய அது என்னென்ன, மாஹிய மஸ்னூனத்து முஅக்கதத்து முஅக்கதான சுன்னத்தாக்கப்பட்டவைகள் எவை எவையவை, மாஹிய மஸ்னூனத்து கைரு முஅக்கது கைரு முஅக்கதான சுன்னத்துகள் எவை, நக்தசிஃபுல் ஹுக்கும சட்டங்களை கண்டுபிடிப்போம், சலாத்து தராவிஹி ஜமாத்தன் ஜமாத்தாக தராவிகி தொழுவதுடைய சட்டம் என்ன, அர்பு ரக்காத்தின் கபில் அசரி அசருக்கு பின்னால் முன்னால் 4 ரக்காயத்துகள் அது என்ன, முஅக்கதா கைரு முஅக்கதா. அடுத்து ரக்காத்தானி பாதில் இசாயி இசாவுக்கு பின்னாடி 2 ரக்காய் தொழுகிறது முஅக்கதா கைரு முஅக்கதா. நக்துபுல் மானா பொருளை எழுதுவோம், மன் காம ரமலான ஈமான் வைத்து சவன் குஃபிரலுகுமா தகத்தம் தும்பிகி. பாடத்தில் அர்த்தம் சொல்லியாச்சு, எழுதிக்க வேண்டியதான். நுக்குமில் ஃபராக கோழிச்சடத்தை நிரப்புவோம், பாடத்தில் அப்படியே பார்த்து எழுதிக்க வேண்டியதான். நஹ்தாரு சஹீக சரியானதை தேர்ந்தெடுப்போம், சஹிகள் ஹாத்திய தவறானதை சரிப்படுத்துவோம். வல் அஃபுலலு சிறந்தது, மஸ்னூனாத்தி சுன்னத்தான தொழுகையில், ஐயும் சல்லிய தொழுகுவது, மஸ்னன் மஸ்னா 2 தொழுவது, ஃபிலையில் இரவிலே தொழுவது சிறந்தது. இது சரியா தவறா. ஒத்த நஃபுலு நஃபுல் தொழுகை ஃபின்னஹாரி பகலில், அஃபுலுல் மின்ஹு பில்லைலி இரவில் தொழுவதை விட பகலில் நஃபில் தொழுவது சிறந்தது. இது சரியா தவறா. துசன்னு சுன்னத்தாக்கப்படும், சலாத்து தராவிஹி தராவி தொழுகை சுன்னத்தாக்கப்படும், சுன்னத்தன் மக்கதன் சுன்னத் மக்காதாவான சுன்னத்தாக்கப்படும், அல ரிஜாலி ஆண்களின் மீது, வலா துசன்னு அல் நிசாயி பெண்கள் மீது சுன்னத்து இல்லை. சுன்னத்து தராவி தொழுக சுன்னத்து மக்கதா அது ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு இல்லை. இது தப்பா ரைட்டா. வக்து சலாத்து தராவிஹி தராவி தொழுகையுடைய நேரமாகிறது, பௌத துஹூலில் வக்தில் இசாயி இசாவுடைய நேரம் நுழைந்த பின்பு, இல துலூயில் ஃபஜ்ரு உதயமாகும் வரை. சரியா தவறா. இன்னமா தசிஹு சலாத்துல் மஃப்ரூலத்துல் ஃபர்லாக்கப்பட்ட தொழுகைகள் கூடுவதெல்லாம், வல் வாஜிபத்து வாஜிபான தொழுகைகள் கூடுவதெல்லாம், ஃபில் கித்தாரி ட்ரெயின்லேயும், தாயிரத்தி ஃப்ளைட்லேயும் அதாவது விமானத்திலேயும், ஹால தைரானிகா அது பறக்கும் நேரத்தில், காயிமன் நின்ற நிலையில்தான், இன்கான காதிரன் அவன் சக்தி பெற்றவனா ஆகியிருந்தால், அல்கியாமி நிற்பதின் மீது சக்தி பெற்றவனா ஆகியிருந்தால் நின்ற நிலையில்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ட்ரெயினும் ஃப்ளைட்டும் அது போகும்போது இவனுக்கு உடம்புல சக்தி இருந்துச்சுன்னா நின்று தான் தொழுவணும் அப்படிங்கிறாங்க. இது சரியா தவறா. தசிஹு கூடும் சலாத்து தொழுகை ஃபில் கித்தாரி ட்ரெயினில், காயிதன் உட்கார்ந்த நிலையில், இன்கானல் கித்தாரு வாக்கிஃபன் ட்ரெயின் நிற்கும் பொழுது இவன் உட்கார்ந்து தொழுவது கூடும். சரியா தவறா. பையினு மசலத்தை சட்டங்களை தெளிவுபடுத்துவோம். ரஜுலு ஒரு மனிதன், யுசல்லி தொழுகின்றான், ஃபில் கித்தாரி ட்ரெயினில், வலம் யகுலம் அறியவில்லை, பித் தஹவுலி மர்கபிகி அவனுடைய வாகனம் திரும்புவதை அவன் அறியவில்லை, அவளது லம் யக்திர் அவன் சக்தி பெறவில்லை, அல்லது தஹவுலி திரும்புவதன் மீது, நப்சிக்கு தானே திரும்புவதன் மீது, நகுவல் கிபுலத்தி கிப்லாவின் பக்கம். ஒரு மனுஷன் ட்ரெயினில் திரும்புகிறான், அப்போ அவன் வாகனம் எங்கிட்ட திரும்புதுன்னு எனக்கு தெரியலை. இல்லை அப்படின்னா வாகனம் திரும்பும் பக்கத்து இவனால் என்ன பண்ண முடியல, திரும்பி கிப்லா பக்கத்து இவனால் திரும்ப முடியல. அப்போ என்ன சட்டம்? நக்துபுல் ஃபிக்ரத்தை கற்றை எழுதுவோம், சலாத்து தராவி தொலைவை பற்றி கற்றை எழுதுவோம். ஓகே, 3வது பாடம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 4வது பாடம் ஆரம்பிக்குது. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.